இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்றைக்கி வந்து நான் கீரை சாம்பார் தான் வச்சுருக்கேன். சாதாரண கீரைலாம் இல்லை, முருங்கைக்கீரை சாம்பார். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இரும்பு சத்து உள்ள கீரையிலையும் எல்லாருமே சாப்பிட்லாம் பயப்படாமல். அதுதான் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு வைக்க போகிறேன். இது வந்து முருங்கைக்கீரை தண்ணி சாறுன்னு ஒன்று வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து பருப்புலாம் தேவையில்ல, தேங்காய் மட்டும் போதும். தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறது அதுவுமே நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுன்னா போய்ட்டு அதை பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நான் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் பொடி போடல அப்படின்னா பரவாயில்ல, இல்லைன்னா இந்த மிளகாயே நமக்கு போதும். காஞ்ச மிளகாய் அந்த கடுகுலாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வெங்காயம், அதிகமாக வேணால் மீடியம் சைஸ் தான், அந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் சேர்த்து ரொம்ப வதக்கிக்கலாம். ரொம்பவும் வதக்க வேணாம், சும்மா மெல்லிசாக வதக்கினாலே போதும், லேசாக வதக்கினாலே போதும். ரொம்பவும் இது வந்து வதங்கணுன்றலாம் தேவையே கிடையாது. இது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான், ஈஸியான ஒரு இது. நான் வந்து முன்னாடியே வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். பருப்பில் வந்து ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி நல்லா மசித்து, ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து சாம்பார் தூளுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து வீட்டில் எப்போதும் இந்த காரக்குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் சேர்க்குற மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அது கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி, நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் நான் பொறுப்பாக முடியாது. நமக்கு தேவையான இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்லித்தரேன். எல்லாருக்குமே தெரியும், தெரியாமலாம் இருக்காது. முருங்கைக்கீரை சாம்பார் வைக்க தெரியாதா எங்களுக்குன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் என்ன மாதிரி அப்போ தெரியாதவங்க யாராவது இருக்கலாம் இல்லையா? இப்போ கல்யாணம் ஆனவங்களும் சரி, மற்றவங்களும் சரி. அதுக்காக தான் இந்த வீடியோ, யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போயே நம்ம உப்பு போட்டு தேவையான அளவு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா, கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் வந்து சாம்பாருக்கு வந்து அதிகமாகலாம் முருங்கைக்கீரை சேர்க்கல, கொஞ்சமாக முருங்கைக்கீரை இருந்தாலே போதும். ஏன்னா சாம்பார் தான் கீரை, பொரியலுக்கு தான் அதிகமாக வேணும். அது வந்து வதக்குனாலே சுருண்டு வந்துடும் இல்லையா? அதனால் பொரியலுக்கு தான் அதிகமாக தேவைப்படும். நமக்கு வந்து இதுக்கு வந்து சாம்பாருக்கு அவ்வளோவா தேவைப்படாது, கொஞ்சம் இருந்தாலே போதும். ஒரு 4 இது இருந்தாலும் இலை இருந்தாலே போதும். 4 இந்த எனக்குன்னுவாங்க இல்லையா, அது இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கீரையும் போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சலாம். முடிஞ்ச அளவு சிம்மிலே போட்டு கொதிக்க வைக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கும்போது ரொம்ப திக்காயிடும் சாம்பாராக, ஆனால் கீரை வெந்திருக்காது. அதனால வந்து சிம்மிலேயே கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே போட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கீரை வெந்து வரும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் இல்லாத உணவு செருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து சிறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சீரகம் இல்லாத உணவு கண்டிப்பாக வந்து சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த பெருங்காயம் எவ்வளோ நமக்கு முக்கியமோ அதே மாதிரி சீரகமும் முக்கியம் நமக்கு. நான் வந்து எப்போதும் சீரகம் வந்து தாளிக்கும் போதெல்லாம் போட மாட்டேன். இது கொஞ்சம் ஒரு கொதிச்சு இந்த நடு ஸ்டேஜ் வரும்ல, அப்போ தான் போடப்போ நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த கொதிக்கும் போது போட்டால் சாம்பார், மேக்ஸிமம் சாம்பார் இந்த காரக்குழம்புலாம் நான் கொதிக்கும் போது தான் போடுவேன். அவ்வளோ வாசமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு இதுக்கு வந்து பெருங்காயம் போடணுன்ற தேவையே இல்லை, ஏன்னா சீரகம் சேர்த்துட்டோம்ல, அதனால பெருங்காயம் போடணுன்ற அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக ஒன்று பண்ணணும், அதுதான் இதில் மெயின். நம்ம பெருஞ்சீரகம் இருக்குது இல்லையா, அதான் வந்து சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சோம்பு வந்து நல்லா நம்ம நுணுக்கிக்கணும். நான் வந்து ரொம்ப சோம்பு பொடியாக இருந்தாலுமே நான் வந்து நமக்கு பெஸ்ட்டு தான். நான் வந்து கொஞ்சமாக சோம்பு எடுத்து நல்லா நுணுக்கிக்கிறேன், என் கையிலே தான் வச்சு நுணுக்குனேன். அதை வந்து கடைசியாக நம்ம வந்து தூவிப்போட்டு அவ்வளோ வாசனை அடிக்கும். அந்த சோம்போட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.